नारायणा अखिल गुरु भगवन् नमस्ते सर्वत्र गोविंद नाम संकीर्तनम गोविंदा गोविंदा श्रीमन्नारायणीयम 57வது தசகம் பிரலம்பாசுரவதம். மெய்ப்பொருள் அறிவோம். வேண்டுவார் வேண்டுவதை அளிக்கும் பகவானே, குருவாயூர் அப்பனே. ஒரு நாள் நம் பகவான் அணிகலன்களை அணிந்து கொண்டு பலராமனுடனும் இடைச்சிறுவர்களுடனும் பசுக்கள் சூழ வனத்திற்கு சென்றாராம் கிருஷ்ண பகவான். பிருந்தாவனத்தின் மாசற்ற அழகு, எப்படிப்பட்ட அழகு! மாசற்ற அழகு, குற்றமற்ற அழகை பலராமருக்கு காட்டிக்கொண்டு கையில் கோலுடன் இடைச்சிறுவர்களுடன் விளையாடிக்கொண்டே பாண்டீரகம் என்ற ஆலமரத்தை அடைந்தாராம் கிருஷ்ணர். அதுபொழுது பிரலம்பன் என்ற ஒரு அசுரன் நெஞ்சிலே இரக்கமின்றி பகவானை கொல்ல விரும்பி இடைச்சிறுவனைப் போல வேடம் தாங்கி முழங்கால் வரை தொங்கும் நீண்ட திருக்கரங்கள் படைத்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை நாடி வந்தானாம் அந்த பிரலம்பன். அவன் அசுரன் என்று கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தெரியாதா என்ன? ஒன்றுமே அறியாதவர் போல அவனுடன் நெருங்கி நட்பு கொண்டு ஒருவருக்கொருவர் என்று விளையாடும் துவந்துவ யுத்தத்தில் கைதேர்ந்தவர்களான இடைச்சிறுவர்களுடன் சேர்ந்து கொண்டு அந்த ஆலமரத்தடியிலே விளையாடத் தொடங்கினாராம். பகவானே, குருவாயூரப்பா, இடையர்களையெல்லாம் 2 தொகுதிகளாக பிரித்து ஒன்று பலராமன் தலைமையிலும் மற்றொன்று ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் தலைமையிலுமாக செய்து பகவானது வலிமையை கண்டு பயந்த அந்த அசுரனை பகவானை எதிர்த்து ஸ்ரீ கிருஷ்ணனை எதிர்த்து அந்த பிரலம்பன் விளையாடாமல் இருக்க அவனை தன் பக்கத்திலேயே வைத்து கொண்டாராம். தோற்றவர்கள் வென்றவர்களை தங்கள் தோளிலே தூக்கிச் செல்ல வேண்டும், இதுதான் நிபந்தனை. பந்தயத்தை வைத்து கொண்டு அதில் முதலிலே பகவான் தோற்று விடுகிறார், அதாவது தோற்று பின் ஜெயிக்கப் போகிறார். எதிர்க்கட்சியில் இருந்த பகவானுக்கு மிகவும் அன்பனான சிறுவயதிலே அற்புதமான தோழனான ஸ்ரீதாமா என்பவனை தோளிலே சுமந்து கொண்டு பகவான் சென்றாராம். பகவானே, அன்பர்களுக்கு அடிமை என்பதற்கு இதுவே ஒரு எடுத்துக்காட்டு. அன்பு தோழிகளே, எத்தனையோ சந்தர்ப்பங்களில் உணர்ந்து பாருங்கள். நிச்சயமாக நாம் தாங்க முடியாத சிரமங்களை அனுபவிக்கும் பொழுதெல்லாம் நம்மை தன்னுடைய தோள் மீது வைத்து சுமந்து சென்றிருப்பார் இந்த கிருஷ்ண பரமாத்மா. அதை உணரும் தருணம் இது. நினைத்து பாருங்கள், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதை கடந்து வந்து நாம் இன்று நிற்கின்றோம் என்றால் அந்த கிருஷ்ண பரமாத்மாவின் அருள் நம்மிடையே உலவி வருவதால் தான். அதைத்தான் அன்று ஸ்ரீ தாமாவும் உணர்ந்தான். எங்கும் நிறைந்த பரம்பொருளே, இவ்வாறு சிறுவர்கள் அனைவரும் சுமப்பவர்களாகவும் சுமக்கப்படுபவர்களாகவும் விளையாடினார்கள். பலராமனால் தோற்கடிக்கப்பட்ட பிரலம்பன் ஸ்ரீ கிருஷ்ணனிடம் உள்ள பயத்தினால் பலராமரை தூக்கி கொண்டு தனியே வெகு தூரம் சென்றானாம். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா வெகு தூரம் தள்ளி தூக்கிச் செல்வதை கண்ட பலராமன் தனது உடலை அதிக பழுவாக்கினாராம். உடனே அவ்வசுரன் தன் சுய உறவை எடுத்து கொண்டானாம். அதை கண்டு பலராமன் கூட சிறிது பயந்து விட்டார். அவ்வசுரனுடைய உடல் மிகவும் பெரிதாக இருந்ததால் அவன் தோளில் உட்கார்ந்திருக்கும் பலராமன் வெகு தூரத்தில் இருப்பினும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் திருமுகத்தை கண்டு பயத்தை விடுத்தார். எப்படி? பிரலம்பனை பார்த்து பயப்பட்டால் கூட பலராமன் வெகு தூரத்திலே பகவானின் திருமுகத்தை கண்டு அந்த பயத்தை விடுவித்தாராம். இது பலராமனுக்கு சொல்லப்பட்டதை காட்டிலும் நமக்காக நாராயண பட்டதிரி சொல்லிய விஷயமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் அதோ அந்த குருவாயூரப்பன் என்னுடைய நெஞ்சுக்குள்ளே குடிவிட்டிருக்கின்றார்.
இத்தனை நாட்களாக தினந்தோறும் அந்த குருவாயூரப்பனை நாம் தரிசித்து கொண்டே இருக்கின்றோம் அல்லவா? எங்கே? நம்முடைய மனத்துக்குள்ளே. அந்த மனத்திற்குள்ளே குருவாயூரப்பன் இருப்பது வரை, இருக்கும் காலம் வரை நமக்கு எந்த பயமும் வேண்டாம் என்று நாராயண பட்டத்திரி நமக்கு சூச்சகமாக நமக்கு எடுத்து கூறுகிறார். மிக கொடியோனான அந்த பிரலம்பன் தன்னுடைய வலிமை மிகுந்த முஷ்டிகினால் தாக்க வருகின்ற பொழுது அந்த பலராமன் பகவான் தன்னிடம் இருக்கின்றான், ஸ்ரீ கிருஷ்ணன் உடன் பிறந்தவனாக தன்னுடன் வாழ்கின்றான் என்ற பயத்தை விடுத்து அந்த பிரலம்பனை அடித்து பிசைந்து கொன்று விடுகிறாராம். அவ்வாறு பிரலம்பனை கொன்று திரும்பிய பலராமனை பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் புன்முறுவலுடன் அன்புடன் வரவேற்று தழுவிக்கொண்டாராம். இவ்வாறு இன்று பிரலம்பனின் வதம் பலராமனால் தான் நிகழ வேண்டும் என்று கிருஷ்ண பரமாத்மா தீர்மானித்து விட்டதால் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுள்ளது. அதுபோலவே பலராமனும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவும் ஒன்றாக சேர்ந்து நிற்க வானத்திலே உள்ள வானவர்கள் பூமாறி பொழிந்தார்களாம். பலராமனுக்கு கிருஷ்ணனும், கிருஷ்ணனுக்கு பலராமனும் எவ்வளவு இணையான சகோதரர்களாக, எவ்வளவு இணை பிரியாமல் ஒருவருக்கொருவர் வலது கை இடது கை போல எப்படி இணைந்து வாழ்கிறார்கள். இருவரும் உருவத்தில் கூட நன்கு உற்று நோக்கினால்தான் வித்தியாசம் தெரியும். மற்றபடி இருவருடைய பிறப்பும் ஒன்றாகவே நமது கண்களுக்கு புலப்படும். வண்டு போல் கரிய திருமேனி படைத்த ஹரியே குருவாயூரப்பா, அகில உலகங்கட்கும் புகலிடமான பகவானே, இவ்வாறு பிரலம்பனை வதம் செய்த கதையை நாராயண பட்டத்திரி மூலம் நான் தெரிந்து கொண்டேன். இந்த தசகத்தின் மூலம் பட்டத்திரி நமக்கு என்ன சொல்ல வருகிறார்? குருவாயூரப்பனை உங்களுடைய நெஞ்சிலே தாங்கிக் கொண்டால், அவனை இறுதி வரை அவனுடனே நாம் பிரயாணம் செய்தால், நம்முடைய வாழ்க்கைக்கு அந்த குருவாயூரப்பனே பிரத்யட்சமாக நம்முடைய சுமையையெல்லாம் அவர் தாங்கிக் கொள்வார் என்பதை எவ்வளவு அழகாக பிரலம்பனின் கதை மூலமாக நமக்கு எடுத்துரைக்கின்றார். அப்படிப்பட்ட பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் காலம் கடத்தாது என்னுடைய துயரங்களையும் போக்க வேண்டும் என்று நாராயண பட்டத்திரி கேட்டுக்கொண்டு இந்த அதிகாலை வேளையிலே இந்த தசகத்தை படிப்போரும் கேட்போரும் பலராமனைப் போல ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை முழுவதுமாக நம்பிக்கையோடு கைத்தொழுதால் என்றைக்கும் அந்த நாராயணன் நம்மை கைவிட மாட்டார் என்று அழகாக எடுத்து கூறி இந்த தசகத்தை இனிதே முடிக்கின்றார். ராதே கிருஷ்ணா.